சென்னையிலே குப்பை வண்டி வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு போடுறான். ஏன்னா குப்பையில ஒழுங்கா மக்கள் போட மாட்டாங்க போல இருக்கு. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே அப்படிங்கிறானா. இதுல கூட மௌலுது வரும். மௌலாய சல்லி வாசல் லிம்தாஇ மன்னபதா. இது ஏன் சொல்றது தெரியுதா? அது ஒரு குப்பை, இது ஒரு குப்பை. அதுக்காகத்தான் சொல்றோம். 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள். அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம், புனித நாகூர் மீரானாம், கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். 28 வயசு வந்துச்சான். அவங்க அத்தாமா சொன்னது கரெக்ட். எப்பா வயசு போயிட்டு இருக்கு, பொண்ணு தர மாட்டாங்க, பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அலையன்ஸ் பாப்போமான்னு கேட்டிருக்காங்க. முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தொண்டுக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்து விட்டேன். இது ஒரு இப்படி ஒரு முஸ்லீம் சொல்லலாமா? முதல்ல இது நடந்திருந்தால் அவர் அவுலியா இல்லை என்பதற்கு அது ஒரு சான்று. வழக்கமாக அரபு மொழியிலே துஆ செய்யக்கூடிய இமாம்கள் 27ஆம் கிழமை அன்னைக்கு தமிழ் மொழியிலேயே பிரார்த்தனை செய்வாங்க. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் கஷ்டப்படுறீங்க? நாகூர் அனிப்பாவுடைய ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டிலே நிறைய துஆக்களா இருக்கு. அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே. இடையில பாத்தீங்கன்னா நிறைய துஆக்களா வரும். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்கிட்ட ஒரு லேடிஸ் ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தினம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன். போ. இப்படி நிறைய ஒரு 26ஆம் கிழமை அன்னைக்கு அஜரத்து இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உளறீங்க, கடந்த வார்த்தை எல்லாம் கிடைக்காட்டி விட்டுருங்க. நாகூர் அழகான ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டை போட விட்டு ஆமீன் சொல்லுவாங்களா? ஆமீன் சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அது வணக்கம் என்று யாரும் சொல்றது